ஆன்சர் பண்ணுவேன். மாநாடு நடக்க போகுது. நீங்க வந்து நீங்களே இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க என்ன சொல்றது? அண்ணே வாய் அடைச்சிட்டாரு. ஆமா, நீங்களே கேட்கலாமா? அண்ணா நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை. 5 பேர் கொண்ட குழு கன்சோல உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கானுங்க. கேட்டு அப்படின்னு. தலைவர் எப்ப சொல்றாரோ போயிடலாம். என்ன ஒண்ணு அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்திருக்கலாங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. எல்லா டைரக்டருக்கும் இருக்கிற ஒரு வருத்தம். ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். 19 years தான் ஒரு ஆர்கனைசேஷன். Good evening and Shakti Masala owners and Hemachandran, thank you so much for the honor. I think women வந்து என்கரேஜ் பண்ணுறது, ஆண்டர்ப்ரினர்ஷிப்பை என்கரேஜ் பண்ணுறது வந்து இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஜென்ரலாகவே ஒரு ஆண்டர்ப்ரினர் ஜேர்னி வந்து நிறைய கரேஜ் தேவை, ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி தேவை, என்கரேஜ்மெண்ட் தேவை. பட் பீங் அ உமன் ஆண்டர்ப்ரினர் இஸ் த டஃபஸ்ட் திங் இன் த வேர்ல்ட். ஸோ அது மாதிரி ஸோ மெனி லவ்லி ஆண்டர்ப்ரினர்ஸ் இங்கே பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இது மாதிரி ஒரு அவார்ட் அண்ட் இது மாதிரி ஒரு encouragement கொடுக்கறது வந்து I think is a great initiative. So and thank you for the honor. I think அதுவும் in front of like Premlata ma'am, legend like Chitra ma'am லாம் கொடுக்கும்போது I have not achieved that much, but truly inspiring and grateful to be in this stage. Yeah, thank you. Thank you so much ma'am. Yes, உங்க ரெண்டு பேரையும் ஒட்டுக்கா ஒரு மேடையில பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றப்போ சாருக்கு ஏதோ ஒரு கேள்வி ஒன்று தோணி இருக்கு. இல்ல நான் கேட்டுருவேன். நான் 2 பேரையும் ஒரே காம்போல திரும்ப பார்க்க முடியாது. சார் வந்து முடிக்கும் போது கோட்ல வந்து ஒரு லீடு வச்சு முடிச்சாரு. ஓஜி வருமா, வந்தா எப்ப வரும்? அவரே ஆன்சர் பண்ணுவாங்க. மாநாடு நடக்க போகுது. நீங்க வந்து நீங்களே இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க என்ன சொல்றது? அண்ணே வாய் அடைச்சிட்டாரு. ஆமா, நீங்களே கேட்கலாமா? அண்ணா நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை. 5 பேர் கொண்ட குழு கன்சோல உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கானுங்க. கேட்டு அப்படின்னு. இல்ல எல்லாருக்குமே ஆசைதான். நான் as a fan எல்லாருமே வந்து இவங்கெல்லாம் வந்து தளபதியுடைய வெறியை எல்லாம் பயங்கரமான ஃபேன்ஸ். ஆனா அவருடைய இலக்கு வந்து வேற ஒரு இலக்கா இருக்கிறதுனால வந்து இப்போதைக்கு நாங்க அதை பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்கல. அவருடைய இலக்கு என்ன அப்படிங்கிறது தான் இப்போ ஆஸ் அ ஃபேனா நாங்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே தவிர இப்போதைக்கு ஓஜி வர்சஸ் கோட் தலைவர் எப்ப சொல்றாரோ போயிடலாம். நம்ம தயாராதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்களும் ஆசைப்பட்டுக்கிறோம். இப்போ உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கிறோம் சார். கோட் படத்துடைய ஷூட்டிங்ல நீங்க கேட்டு கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்னா அது என்ன? நீங்க ப்ரொடியூசர் கிட்ட கேட்டு அது கிடைக்காதது அப்படின்னா அது என்ன? நாங்க நிறைய சண்டெல்லாம் போட்டிருக்கோம். நிறைய பயங்கரமா சண்டெல்லாம் போட்டிருக்கோம். கடைசி வரைக்கும் கிடைக்காத விஷயம் இல்ல அப்படி எதுவும். ஆக்சுவலி வந்து ஒரு நிறைய சண்டை வரும். ஆனா கடைசியில கொடுத்துருவாங்க. முதல்ல வந்து கொடுக்காத மாதிரியே இருக்கும். ஆனா வந்து கடைசியில வந்து நாங்க எதிர்பார்த்ததை விட பெருசா. ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா அப்படின்னு நினைக்கிறேன், பட்ஜெட் வைஸ் அண்ட் எவ்ரிதிங். ஆனால் அந்த அளவுக்கு செலவு பண்ணி அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது வந்து அவங்க தான். ஸோ அதனால கொடுக்காமலாம் எதுவும் இல்லை. முதல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கெஞ்சி கூத்தாடி அப்படி பேசி சமாளிச்சு. அப்படியா மேம்? ரொம்ப ஸ்வீட்டா இருக்காது. பட் வேர்ல்ட் டூர் கூட்டிட்டு போனாரு. அந்த வேர்ல்ட் டூர்ல அவர் கேட்ட ஜப்பான் வரல, டர்க்கி வரல. முதல்ல வந்து நாங்க வந்து ஹாங்காங் பிளான் பண்ணோம். கதை எழுதும் போது நான் வந்து அந்த குழந்தை தொலைஞ்சு போறது வந்து ஹாங்காங்லன்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தேன். அப்புறம் ரீயூனைட் ஆறது வந்து டர்க்கில சொல்லி பிளான் பண்ணிருந்தேன். பிகாஸ் டர்க்கி அப்போ ஒரு சின்ன ஒரு இந்தியா இஷ்யூ ஒன்று போயிட்டு இருந்தது. ஸோ அந்த சமயம் அந்த எம்பசியில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதனால அப்படி ஃபார்ம் பண்ணிருந்தோம். டர்க்கிலாம் போய் பார்த்தோம். பட் ஆனால் வந்து அது கொஞ்சம் எங்களுக்கு பட்ஜெட் வாஸ் லைக் வெரி வெரி ஹை. ஸோ அதனால வந்து பட்ஜெட் ரொம்ப ஹையா இருக்கு. அதை விட பெருசாக போகலாம் ரஷ்யா போயிட்டோம். அதுக்கப்புறம் ரஷ்யாவில் வந்து அந்த அந்த சீக்வன்ஸ் அங்கே ஷூட் பண்ணோம். ஆனால் நிறைய இந்த படத்துக்கு தான் நிறைய சுத்துறோம். நானே இந்த படத்துக்காக யூஎஸ்க்கு ஒரு 4-5 வாட்டி போயிட்டேன். நல்ல ப்ரொடியூசரா இருக்காங்க. அப்படியே ஆப்பிரிக்கா
ஆப்பிரிக்கா அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீக்வன்ஸ் வந்து ஆப்பிரிக்கால அவங்க shoot சொன்ன பண்ணோம். டோன் கவனிச்சிங்களா? அதை விட்ட ஆப்பிரிக்கா சொல்லு ஆப்பிரிக்கா மறந்துட்ட பாரு வேற எடுங்க. என்ன? ஸோ அதனால சீரியஸ்லி வி வெண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஃபுல்லாகவே ஷூட் பண்ணோம். ஸோ விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ என்ன ஒன்று அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கலாங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆஸ் எல்லா டேரக்டருக்கும் இருக்கிற ஒரு வருத்தம். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த டைம்குள்ளே ரிலீஸ் பண்ணும், நிறைய நெட்ஃப்ளிக்ஸ் கமிட்மெண்ட்டு, நிறைய அந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. பட் ஆனால் ஆஸ் அ டைரக்டராக இங்கே நிறைய ப்ரொடியூசர் பிரபு சார்லாம் இருக்காரு. எல்லா டைரக்டருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கலாமே போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். சோ கேட்டு கிடைக்காது அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கான டைம் அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? அது வந்து we had to work in that. ஓகே, இப்போ ப்ரொடியூசர் கிட்ட கேள்வி. நீங்க சொல்லி நடக்காதது இந்த கோட் படத்துல இதை நீங்க சொல்லிருக்கீங்க, இது பண்ணணும் இல்ல பண்ணவே கூடாது, சந்தோஷமா வந்தாங்க ரெண்டு பேரும். இந்த மாதிரி கேள்வி எல்லாம் போட்டு கோத்து விட்டு நீங்க ஒண்ணு சொல்லி நடக்கவே நடக்காத விஷயம் என்ன கோட் படத்துல? இல்ல தளபதி படம் எல்லாமே நடந்துருச்சு. வெல்டன். அவங்கள பக்கத்துல இருந்து பார்த்திருப்பீங்க. அவங்க ஒரு சிங்கப்பெண்ணா எவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். அவங்களுடைய கேரக்டர்ல ஒரு விஷயம் ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு அதை சொல்லுவீங்க. இல்ல வெரி வெரி ஸ்ட்ராங் பர்சன். ஆமா ஒரு சைடு எப்படின்னா வந்து she has to manage family and work. அதுதான். ஏன்னா வந்து அவங்க சன் வந்து யூகேல இருந்தாங்க. ஸோ அதனால she has to go and be with him for a while. ஷூட்டிங் இங்கே பார்த்துக்கணும், ரிலீஸ் போது இங்கே இருக்கணும். ஸோ அந்த பேலன்சிங்கிறது வந்து ஒருத்தங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து அது அழகா பண்ணாங்க. ஏன்னா வந்து எங்ககிட்ட வந்து ஏதாவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணா அப்புறம் அவங்க அப்பா கிட்ட அவங்க போயிட்டு இன்னும் அவங்க she has to answer to him because she அவங்க தான் வந்து ஃபுல்லாக வந்து இதை செட் பண்ணி பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணுறாங்க. பட் என்ன இருந்தாலும் வந்து அப்பா கிட்ட வந்து அவங்க வந்து she has to report and everything. ஏன்னா அவர் சொல்றது தான் கடைசியிலன்றதுனால வந்து இப்போ she has to do this and வீட்டை பார்த்துக்கணும், அப்பா பார்த்துக்கணும், ஆத்துக்காரரை பார்த்துக்கணும். இந்த மாதிரி நிறைய வேலைகள் நான் வந்து ஒரு பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. இவ்வளோ பெரிய பட்ஜெட் இருக்கிற ஒரு படத்தை வந்து பண்றதுங்கிறது வந்து சிங்கிள் ஹேண்டட்லி. ஐ மீன் she has a very good team. எல்லாரையும் வச்சு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. She's a super woman. எல்லாத்தையும் அவ்வளவு அழகா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. We really really happy and proud of you. இந்த விருது உங்களுக்கான ஒரு உரித்தான விருது தான். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம் மீண்டும் ஒரு முறை நம்முடைய அர்ச்சனா மேம்காக. She's just rocking in whatever she's doing. Congratulations to you ma'am and thank you so much sir for supporting her. Thank you. Assalamu alaikum. எல்லா புகழும் இறைவனுக்கே. So first of all thank you so much Homepreneur Awards and Brand Avatar. இது வந்து என்னோட ஆர்ட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ரெகக்னேஷன். அண்ட் என்னோட இறைவனுக்கு அடுத்து நான் நன்றி சொல்ல வேண்டியது என்னோட பேரண்ட்ஸ் தான். அவங்க தான் என்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்காக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. என் கூட எப்போவுமே இருந்தாங்க, மோட்டிவேட் பண்ணாங்க. அவங்க இல்லைன்னா நான் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கவே மாட்டேன். அத்தா, நான் உங்களுக்காக இந்த அவார்டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மேம் என்ன மேம் இப்படி டான்ஸ் ஆடி வேற லெவல் பண்ணிட்டீங்க மேம் சோஷியல் மீடியால. இவங்களுடைய டான்ஸ்க்கு யாரெல்லாம் ஃபேன்ஸ் தெரியல எனக்கு. நான் அப்பா மேம் ரொம்ப பயங்கர என்ஜாய் பண்ணி ஒண்ணு பண்ணீங்க, அவ்வளவு அழகா இருந்தது. பாட சொல்ல மாட்டேங்க, கவலைப்படாதீங்க. சரி மேம், சார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க. அப்படியே வாங்க மேம், சென்டர் ஸ்டேஜ் இருக்கும். டைரக்டர் பார்த்தா எவ்வளவு கோவப்படுவார் தெரியுமா? மார்க்ல நிக்கலன்னா. எனக்கு ஒரு கேள்வி மேம். திரு வெற்றிமாறன் அவர்கள் யாருக்கு பொல்லாதவர்? எனக்குதான். ஐயோ என்ன மேம் இப்படி சொல்றீங்க? சரி, எந்த விஷயத்துல பொல்லாதவர்? டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு எங்களோட, அதனால. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? என்னோட பசங்களோட, ஃபேமிலியோட. சினிமாவை தவிர்த்து அவருக்கு சூட்டபிளான ஆடுகளம் இது? பேர்ட்ஸ். அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து புறா. ஸோ புறா ரேஸ் விடுறதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் ஜெயிச்சிருக்காரு அதில். அவரும் என் பையனும் சேர்ந்து விடுவாங்க. அவனுக்கு ரொம்ப தெரியாது, பட் அவரு ஃபுல் டைம் அதுதான். எப்பெல்லாம் படம் பண்ணலையோ அப்பெல்லாம் வந்து புறா கூண்டுல தான் இருப்பார். ஓஹோ சூப்பர். டெய்லி ஸ்பெண்ட்ஸ் டைம் மார்னிங் ஈவினிங். சூப்பர். சரி, வெற்றி சாருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னா அவருடைய விசாரணை எப்படி இருக்கும்? உங்களுக்கே தெரியுமே, கோவம் வந்துச்சுன்னா என்ன வரும். அதை அப்படியே விட்டுருவோம், அவர் விட்டுருவோம், வேண்டாம், அது சொல்ல வேண்டாம். உங்களுக்கு அவர் மேல கோபம் வந்தா உங்க விசாரணை எப்படி இருக்கும்?
நான் பேசவே மாட்டேன். நோ டாக், சைலன்ஸ் தான் ட்ரீட்மெண்டா? ஆமா ஆமா, அவருக்கு புரிஞ்சிடும். ஆனா அவர் ஸ்டைல சொல்லணும், இந்த விஷயத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் கூட விடுதலை அவருக்கு கொடுக்கலாம். பார்ட் 1 பார்ட் 2 கொடுக்கலாம். So, அவர் வந்து ஒரு இந்த தேசத்தினுடைய ஒரு பெரிய பொக்கிஷம். தமிழ் சினிமாவிற்கே தேசிய விருதுகளை தேடி வருவது அவர் மூலமாக தான். அவர் சார்பா எங்க அத்தனை பேரின் சார்பா உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி மேம். தேங்க்யூ so much. Thank you so much, ma'am. It is a pleasure having you on stage.